ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் சண்டே காலை வணக்கம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா தக்காளி சாதம் தான் செய்ய போறேன். ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது. ஏன்னா சிவராத்திரி அதனால நான்வெஜ் கிடையாது. அப்பப்போ நான் வந்து காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன், பிரியாணி செஞ்சு காட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு தக்காளி சாதம் வந்து வீட்டு சமையல் அரிசியை நம்ம வீட்டில் செய்வோம் இல்லைங்களா, சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அதே அரிசி வச்சு நான் இன்னைக்கு ஒரு அதான் பிரியாணி மெத்தட்ல குஸ்கா மாதிரி தக்காளி சாதம். வேற எதுவும் போட முடியும், காயெல்லாம் போட்டு போட்டு செஞ்சு அழுத்து போச்சு. சரி, வேணும் தக்காளி சாதம் செஞ்சுட்டு காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போறப்பா. சிக்கன் கிரேவி பண்ற மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், காட்டுறேன். வந்து நம்ம கேஸ் பார்த்து வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்ப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுட்டேன். இருங்க, பட்டலை ஒன்று எடுத்துட்டு வந்து அவ்வளோதான் பேஸ்ட்டு. 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி முட்டு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் இலை, 2 தான், ஒரு 3 2 ஏலக்காய் சின்ன தான் இருக்குது, அதனால 3. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது நேரத்தை வாங்கிட்டேன், இங்கே வந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் என்ன வராங்க நெய், அது நல்லா தான்ப்பா இருக்குது, சூப்பராக இருக்குது நெய். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி நல்லா வாசனை பண்ணி அப்படியே குடிச்சிடலாம் போல இருக்கு, நல்லா இருக்கு வாசனையா. அதே இதில் வாங்கி கடுப்பி ஆக மாட்டேங்குது, அதனால அதில் வாங்கிட்டேன். இதெல்லாம் பத்த மாட்டேங்குது. இதை பாருங்க, இது 1/4 கிலோ வாங்கினேன். இது ஜிஆர்பி தான், பிடிக்கும் நான் வாங்கினேன். இருந்தாலும் அதே வாசனை தான் அதுவும் வருது. அப்புறம் எண்ணெய், கடலை எண்ணெய்ப்பா, இது கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, டெய்லியும் நம்ம வந்து இது ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமே, சரி தக்காளி சாதம் செஞ்சுட்டு இதனால சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம், நல்லா இருக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு. அதனால காலிஃப்ளவர் இருந்தது, நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், அது இருந்தது. இது சுடுதண்ணி வச்சு இதை வேக வைக்கணும்ப்பா. அது ஊற்றி அலசணும். இதை வைக்கிறேன் கடாயில், சுடுதண்ணி வச்சுக்கலாம். இது காஞ்சிச்சு, இது போட்டுக்கலாம். இது நடுவில் மட்டும் என்ன ஆச்சுன்னா தூக்கலாக இருக்குது, அதனால அது வந்து சரி வர மாட்டேங்குது. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம், ஏன்னா தக்காளி சாதத்துக்கு வந்து சோம்பு தான் கொஞ்சம் ஹைலைட். இப்போ தீஞ்சதுன்னா நல்லா இருக்குது. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்ப்பா. 4 பச்சை மிளகாய், நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இருந்திருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா இது, அதனால தான் காட்டுறேன். இப்போ ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு நம்ம கரெக்டாக செய்யணும். காலிஃப்ளவர் தொக்கு செய்யறது அது நம்ம இருப்போம். எண்ணெய் மட்டும் தேவையான அளவு ஊற்றிக்கோங்கப்பா. ஏன்னா எண்ணெய் ஒரு சிலர் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னு கட்டன்லாம் சொல்ல முடியாது. காரம் எண்ணெய்லாம் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப 2 ஸ்பூன் ஊற்றி செய்கிறாங்க ஒருத்தர், நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சால் பத்த மாட்டேங்குது. நம்மளுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால நம்ம அந்த மாதிரி செஞ்சது இல்லை. இப்போ வெங்காயம் வதக்கிட்டோம்ப்பா. பாருங்க, புதினா வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தேன், காமிச்சிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய இருக்குது, இன்னும் இருக்குது. நான் இதை மட்டும் இப்போதைக்கு பறிச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க. இது கூட வந்து கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அலசி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து வைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் சொல்லுங்க. அது இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு நாளைக்கு பண்ணலாம். அது இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு வைக்கிறப்ப காட்டுறேன். இப்போதைக்கு இதை பறிச்சுட்டு வந்து அலசி வச்சிட்டேன்ப்பா. இல்லையே நான் நினச்சேன், நேற்று கூட வாங்கலை புதினா, என்ன செய்ய போறேன்ட்டு வேணான்ட்டு வந்துட்டேன். சரி, நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அவ்வளோதான். இதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும்ப்பா. பிரியாணிக்கு வதங்குற மாதிரியே வெங்காயம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்குப்பா, நீங்கள் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வதங்கட்டும், நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே இது சுடுதண்ணி வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டோம்ப்பா. தக்காளி போட்டாச்சு. நல்லா பெருசாக 2 போட்டேன். என்ன பண்ணுறது, பெருசாக 2 போட்டேன். சரி, ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலில் இருப்பாங்க. சரி, சண்டே அப்படின்றதுனால செஞ்சுட்டேன். அவரை கேட்டால்
சரி தக்காளி சாதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால சரி செஞ்சுட்டேன். வதங்கட்டோம்ப்பா. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 போட்டிருக்கேன்ப்பா ஸ்பூனால். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆமாம், அதுதான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு வந்து அது எடுத்து நான் ஆன் பண்ணேன்னு தெரியல, அதனால சொல்கிறேன். அதில் 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போட்டு நம்ம கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி போட்டாச்சு. தக்காளி ஏன்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்கும். இப்போ எவ்வளோ அழகாக கலராக இருக்கு பாருங்க. அது நல்லா வதங்கணும், தக்காளி மட்டும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து இது தண்ணி கொதிக்கிட்டுப்பா, காலிஃப்ளவருக்கு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், ஆவி வருது, கொதிக்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி கொதிக்குதுப்பா, இது போட்டுடலாங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயே அது இதுவாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுதான், இது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இதுவான அப்புறம் எல்லாம் இறக்கிடும் இல்லையா, அப்போ போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வருது, நல்லா வதங்குது. அது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எவ்வளோக்கு வதக்குறோமோ அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அவ்வளோ தக்காளி போட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்க. தக்காளி சாதம்னா தக்காளி தெரிஞ்சுதான் செய்ய, தக்காளி தெரியக்கூடாதுன்னா அது எப்படிங்க? அது ஒருத்தர் சொல்கிறாங்க தக்காளி தெரியக்கூடாது. இது நல்லா இதிலே பாருங்க, கொஞ்சம் பாதி வெந்துடும். வெந்துட்டு இந்த தட்டிலே நம்ம அள்ளி வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம வந்து அள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கும், ஏன்னா இது சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உடனே பண்ணிடலாம். அதுக்கு மட்டும் வெங்காய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். வெங்காய தக்காளி அரிஞ்சு இது கருவேப்பிலை வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆனால் கரம் மசாலா போடுவோம், நல்லா சிக்கன் இது மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. அவ்வளோதான், வதங்கிச்சு நல்லா. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளி சாதம் அது என்ன ஒரு 10 நிமிஷம் அப்படிதான் வதக்கிறது தான் நேரம் இருக்குது. அப்புறம் சாதம் அவ்வளோ போட்டுமா. அப்புறம் வந்து வெறி மிளகாத்தூள்ப்பா, தேவைக்கு ஏற்ப. அது வந்து உங்கள் இஷ்டம், சரியா? எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவார், சரி, அதனால் ஒரு சின்ன ஸ்பூன், அது 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது நல்லா கிரேவி மாதிரி ஆகணும், அவ்வளோதான். அது பாருங்க, தொக்காயிடுச்சு பாருங்க, சூப்பராகிடுச்சா? இப்போ வந்து நம்ம தண்ணி வைக்கணும். இந்த கிளாஸ் அதில் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் எங்கே வச்சேன்? கிளாஸ் அரிசிலே போட்டுணும். ஆமாம், அரிசிலே போட்டணும். இப்போ இந்த கிளாஸ் அதுதான் போட்டேன், இந்த கிளாஸ் அதுதான் போட்டேன். இதில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கரம் மசாலா நம்ம சும்மா வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆச்சா. நான் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு காமிச்சா கரெக்டாக இருக்கும். போட்டேன், முடிஞ்சாச்சுப்பா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் அளந்து ஊற்றிக்கிறேன். இதால் 3 போட்டிருக்கேன், 6 தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா தொக்கா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ப்பா. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் செஞ்சோம்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக கூட ஊற்றலாம். 2 கரெக்டாக ஊற்றலாம், ஏன்னா சாப்பாட்டு அரிசி இது. 4 இன்னும் வந்து 2 ஊற்றணும். இன்னும் 2 ஊற்றிக்கலாம். வாரம் 4 ஊற்றணும்ப்பா, 6 ஊற்றிடலாம். ஏன்னா இது 3 அரிசி போட்டிருக்கேன். 6 அவ்வளோதான்ப்பா. இது கொஞ்சம் கூட இருந்தோட பரவாயில்ல, ஏன்னா இது சாப்பாடு அரிசி. ஓகேவா?
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சூப்பராக அடிச்சு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். எதுவுமே வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டேன், இருந்தாலும் உப்பு கொஞ்சம் இதுவாக தான். இப்போ கொதிக்கிட்டோம் தண்ணி. இப்போ நம்ம இது வந்து காலிஃப்ளவர் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்க நல்லா பச்சை சேர்ந்து வெந்து போச்சு. இது கொஞ்சம் கிரேவி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுப்பா. அவ்வளோதான். எங்கள் வீட்டு மத்தியானம் வந்து தக்காளி சாதம், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் கிரேவி. ஏன்னா குழம்புலாம் தேவையில்லை, காலிஃப்ளவர் தானே இது, நம்ம தக்காளி சாதம் தானே, அதனால இதை பண்ணுறேன். சரிங்களா? எடுத்தாச்சு. இதில் இருந்ததெல்லாம் தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு கேஸ் நம்ம பற்ற வச்சுக்கலாம். அது தண்ணி அப்படியே கொதிக்கிட்டோம். அந்த கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் செய்கிற மாதிரி சிக்கனுக்கு ஒன்று மிளகு சீரகம் அச்சு செய்யலாம். இது வந்து நாங்கள் தூள் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தூள் இருக்குது, மிளகு தூளும் இது சீரகத்தூளும் இருக்குது. அதை போட்டுக்கலான்ட்டு சரி விட்டேன். கடுகு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். அலசிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கலாம். நல்லா வதங்கிட்டேன். வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி இது கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சும்மா வதங்கிறதுக்கு தக்காளி வதக்கு. இது மட்டும் கொஞ்சம் காரம் நிறைய போடணுங்க. ஏன்னா நம்ம தக்காளி நிறைய போட்டுருக்கோம். தக்காளினா புளிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியல, அது நாட்டு தக்காளி. அந்த இந்த தக்காளினா நல்லா இருக்கும், பல்க் தக்காளி மாதிரி இருக்கும்ல. அது வந்து தக்காளி அவ்வளோ புளிப்பு இருக்காது. இது நாட்டு தக்காளின்றதுனால புளிப்பாக இருக்கும். அதனால தக்காளி போடுறதால கொஞ்சம் ஒரு தக்காளி சாதத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தக்காளி போடணும் தான். அதுக்காக புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? டக்கு பிடிச்சிக்கிட்டு இது அடி வதங்கத்துக்குள்ளே பிடிச்சிக்கிது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அது வதங்கத்துக்குள்ளே பிடிச்சிக்கிது. கொஞ்ச நேரம் இப்போ நம்ம இதை வந்து கொட்டிக்கலாமா? கொட்டிக்கலாம். காலிஃப்ளவரை கொட்டிக்கலாம். ஓகேவா? அப்படியே நல்லா வதங்கட்டோம்ப்பா. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா. இப்போ வந்து இது வதங்கிடுச்சுப்பா. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி போச்சு. தக்காளி இருக்கிற இடம் தெரியல, வதங்கிச்சு. இப்போ நம்ம மிளகு தூள்
இது வந்து சிக்கன் நல்லா சிக்கன் மாதிரி நம்மளுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்க ஒரு ஸ்பூன் சிக்கன் இது மிளகு தூளுப்பா, சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆச்சா. தண்ணி வேற கொதிக்குது. இது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டு வதக்கிறேன். சரியா, வதங்கிட்டாரு. இப்போ நம்ம வந்து இதுக்கு அரிசி போட்டுடலாம். இப்போ நல்லா வாசனையாக இருக்குது, கொதிக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே செய்ய வேண்டியதாங்க. பிரியாணி அரிசிக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்ல சாப்பாட்டு அரிசி நல்ல அரிசி தான் வாங்கிட்டு வரோம். அதுலேயே செஞ்ச வேண்டியதான். ஒரு எப்போனா ஒரு சமயம் ஒரு சிக்கன் செஞ்சேன். அன்றைக்கி சீரக சம்பாவில் செஞ்சேன். இன்னைக்கு வந்து சாப்பாடு அரிசி. வந்து மிளகு சீரகம் போட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா பச்சை வாசனை வரும். அதுக்காக நல்லா தண்ணியும் அரிசியும் சரி சமமாக வந்த அப்புறம் தம் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகேவா, கலக்கிடுவோம். மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள், கரம் மசாலா, சிக்கன் சுக்கா மாதிரி இருக்கு வாசனை. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஏன்னா எல்லாம் போட்டிருக்கோம். சும்மா அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் இந்த 3 வாட்டி போட்டேன். கரெக்டாக போட்டால் 1 ஸ்பூன் தான். அது தண்ணி ஊற்றிக்கலாம். அடி அடி பிடிக்குது, அதனால தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அது ஏற்கனவே ஆல்ரெடி கொதிச்சதுல வெந்தது, இப்போ வதக்கத்தில் வெந்து போச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ எதுக்குன்னா தொட்டுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். எதுவும் தேவையில்லை. அம்மா நம்ம தக்காளி சாப்பிட்டு தொட்டுறது தான். அதனால் ஓகேவா, வெந்துச்சுன்னா போதும். மூடி போடும். உப்பு போடல, தேங்காய்னாலும் உப்பு போடல. அதை அப்படியே விட்டுட்டேன். உப்பு போகிறோம். உப்பு வதக்கு. கொதிக்கட்டும். அவ்வளோதான்ப்பா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. எடுத்து வச்சுலாம் வச்சுட்டு வேகட்டும். அவ்வளோதான்ப்பா, தம் போட்டுடலாம். ஏன்னா கரெக்டாக இதுவாகிடுச்சு. தண்ணியும் சாப்பாடும் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். எங்கே தான் வச்சு பேசணும். இதை வச்சுக்கலாம். தோசைக்கல்ல வச்சாச்சு. தோசைக்கல் வச்சுட்டோமா, பாருங்க. மேலே வந்து நம்ம ஓகேவா வச்சாச்சு. இது கொஞ்சம் இடிக்குது, அதுதான். ஓகே,
நாலா பக்கமும் போகணும் தீ. ஓகே சரி ஸ்லோ பண்ணிடலாம். கேஸ் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ இது அப்படியே விட்ட வேண்டியதான். 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே கிடக்கும். அவ்வளோதான்ப்பா. லாஸ்ட்டாக நம்ம இதை போட்டு இறக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை இறக்கலாம். இதோட வேலை முடிஞ்சது. இப்போ இந்த கிரேவி எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வடிட்டோம். அவ்வளோதான். நம்ம என்ன சாப்பிட தோசை தொட்டுக்க போகிறோம். அதை விட்டுக்கிட்டோம். இதையும் ஸ்லோ பண்ணிடலாம். அது வேட்டலாம். இப்போ அதோட சிக்கன் வாசனை வருதுங்க, செம்மையாக இருக்குது. அதான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வேகட்டும். லாஸ்ட்டாக முடிக்கிறேன். அவ்வளோதான். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். விளையாட்டு ஆயிடுச்சு. எடுத்துடலாம். வெந்துட்டு இருக்கோம். ஓகே ரெடி. நல்லா அது கிரேவி மாதிரி சூப்பராகிடுச்சா? அவ்வளோ இது தொட்டுக்கிறதுக்கு செம்மையாக வந்துச்சு. அப்புறம் காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் வைக்கல, அப்படியே இதுவாக பண்ணிட்டேன். இப்போ சாதம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. காலிஃப்ளவர் ஆஃப் பண்ணலாம். சாதம் கரெக்டாக ஆயிடுச்சுப்பா. அவ்வளோதான். சூப்பர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஆனால் தக்காளி சாதம். அவ்வளோதான்ப்பா. பழப்பழன்னு இருக்கா? அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ இதையும் ஆஃப் பண்ணி. ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாய்.